இந்த சந்திப்பு இங்கேயே நிகழட்டும் என்று நான் சொன்னதுக்கு காரணம், ஏதாவது பதட்டமான செய்தி இருந்தால் மட்டுமே சந்திக்கும் இடமாக இது மாறிவிடக்கூடாது என்பதற்காக. சந்தோஷமான சூழலிலும் இங்கே நாம் சந்திக்க வேண்டி வர வேண்டும் என்பதை மனதில் கொண்டு ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி. இது ரொம்ப சௌகரியமான ஹால்னு சொல்லிட முடியாது, ஆனால் எனக்கு நல்ல நினைவுகள் இங்கே இருக்கின்றன. திரு கேபி அவர்களை பார்ப்பதற்கு சந்திப்பதற்கு நான் புறப்பட்டு சென்றது இந்த அறையிலிருந்து தான், இந்த கதவு வழியாகத்தான். திரும்பி வந்து எனக்கு சான்ஸ் கிடைச்சிடும் போல் இருக்கா என்று என் தாயிடம் சொன்னதும் இந்த வீட்டில்தான். நான் பரதம் பயின்றது இந்த வீட்டில்தான். இதை விற்க வேண்டி வரும் என்று உங்களிடம் சொன்னதும் இந்த இடத்தில்தான். இன்று அடுத்த படம் என்ன அடுத்தடுத்து பண்ணிகிட்டு இருக்கீங்க ரொம்ப கிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு அதிக படங்கள் போன வருடத்திற்கும் இந்த வருடத்திற்கும் வித்தியாசம் ஏற்படும் அளவிற்கு என்னுடைய சினிமா வாழ்க்கை செழிப்பாக இருப்பதும் இந்த இடத்தில் தான். ஆக இந்த இடத்தில் உங்களை சந்திக்க வேண்டியது ஒரு முக்கியமாக எனக்கு பட்டது. அவ்வளோதான். இது எனக்கு முக்கியம். நீங்கள் இந்த மைக்கேல் மதன காமராஜன் கதையை தயாரிப்பாளரே கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் பண்ணார். ஏன்னா தயாரிப்பாளரிடமே சென்று இது ஏன் சார் எடுக்கிறீங்க, கொஞ்சம் அந்த மாதிரி எடுக்கலாமே என்று அதற்கு முன்னால் வந்த படங்களை விட்டு காட்டியது உண்டு. இந்த டிஸ்லைக் என்பது இல்லாமல் இருக்காது. எல்லோருக்கும் பிடித்த ஒரு படமாக அது மாறிவிட்டால் அது சர்வாதிகார படம். பிடிக்கலைன்னா உதைப்பேன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி அது வேண்டாம்னு தோணுது. அந்த 61 பேரையும் நம் படங்களை பிடிக்க வைப்பது என்னுடைய கடமை. அவங்களுக்கு 61 பேருடைய பேர் யாருன்னு பார்த்து வச்சுங்க, ஆள் யாருன்னு பார்த்து வச்சுங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல படம் எடுத்து கொடுத்துடலாம். நல்ல படத்தால் நல்ல கலையால் தான் அவங்கள அடிக்கணுமே தவிர வெறும் கையால் அடித்து பிரயோஜனம் இல்லைங்க. அதாவது உத்தமனும் வில்லனும் ஒரே ஆள் தான். இதில் வந்து இரட்டை வேடம் என்பது இல்லை, 2 வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. ஒன்று வந்து 8ஆம் நூற்றாண்டு, இன்னொன்று வந்து 21ஆம் நூற்றாண்டு. வித்தியாசமான ஒரு படம். இதில் என்ன இல்லை என்பதை தெளிவாக சொல்ல முடியும். என்ன இருக்கிறது என்பது நீளமான பட்டியல், என்ன இல்லை என்பது வந்து ஒரு சுருக்கமான ஒரு விஷயம். இதில் வந்து வழிந்தோடும் ரத்தம் அடி ரத்த கலரி ஃபைட்டு அது கிடையாது. கார் தலை குப்புற விழுதும் கார் சேசிங்கும், மனிதர்களை ஒரு ட்ரிபிள் சமர்சால்ட் அடித்து மிதிப்பதும் அல்லது துப்பாக்கியால் சுடுவதும் ஸ்லோ மோஷனில் ஓடுவதும் இதெல்லாம் இருக்காது. இது மனிதர்களை பற்றிய படம். இது காமெடி படமானு கேட்டால் இல்லைன்னு சொல்லவே முடியாது. இப்போ அழுகிற படமானு கேட்டால் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ரெண்டும் நெகிழ்வு நிறையா இருக்கும் படத்தில், சிரிப்பும் நிறையா இருக்கும். ரெண்டும் கலந்தது தான். நீங்கள் படம் பார்க்கும்போது ரெண்டு கலந்தே வரும், ஆனால் ரொம்ப சிம்பிளாக கலந்துருக்கும். ஏன்னா சொல்லப்படுவது போல் சம் ஆஃப் த பெஸ்ட் ஐடியாஸ் ஆர் த சிம்பிள் ஐடியாஸ். சிறந்த ஐடியான்னு சொல்கிறக்கூடியவங்கெல்லாம் ரொம்ப எளிமையான சில யோசனைகளாக தான் இருக்கும். தலைவலிக்கு என்னென்ன மாத்திரை இத்தனை அக்யூபஞ்சர் அதுன்னுவாங்க, நிறைய தண்ணி குடித்தா சரியாக போயிடுங்கிறது தான் சிம்பிளஸ்ட் ஐடியா. ஆனால் அதை யாரும் சொன்னால் ஏற்றுக்கிறதும் கிடையாது, நம்ம அதை ட்ரை பண்ணுறதும் கிடையாது. இப்போ கண்டிப்பாக திருப்தி இதை செய்யாமல் விட்டிருந்தால் என்று யோசித்து பாருங்கள். அவருக்கு இந்த படத்தையும் காட்ட முடியல, அதில் அவர் நடிக்காமலும் இருந்திருந்தால் எத்தனையோ படத்தில் நடிக்கலை, ஆனால் இந்த படத்தில் அவர் நடித்து விட்டு போயிருக்கிறார் என்பது வந்து எங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆவணமாக அது மாதிரி இருக்கிறது. எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமான ஒரு ஆவணம். ஏன் இன்னும் சொல்லப்போனால் அந்த வீட்டில் ஒரு அம்மா தனியாக உட்காந்துருக்காங்க, அவங்க ஞாயிற்றுக்கிழமை போட்டு பார்க்க ஒரு படமாக இது மாறி இருக்குது. 5 ஹீரோயின்னா டியூட் பாடினா தான் ஹீரோயின்னு கிடையாது. 5 ஹீரோயின் அற்புதமாக நடித்திருக்கிறார்கள். அதில் வந்து ஊர்வசி நடிக்கிறாருன்னு சொல்கிறது வந்து ஒரு புதிய அறிமுகமாக இருக்காது. நல்லா நடிக்கிறது மட்டும்தான் அவருடைய முதல் வேலை. இதில் நான் சொன்னது போல் வாட் இஸ் நாட் தேர் இன் த ஃபிலிம் சொல்லிட்டேன். வாட் இஸ் தேர் இன் திஸ் ஃபிலிம் இஸ் எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்ஸ். அதாவது நான் நல்லா நடிச்சிருக்கேன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், இல்லைங்கிறது. அது ஒரு காலகட்டம். என் கூட நடித்த எல்லாருமே ஒரு டிரைவர் வேஷம் கூட இந்த படத்தில் பிரமாதமாக இருக்குங்க என்று சொல்வது ஒட்டுமொத்த தொழில்நுட்ப வளர்ச்சியின் ஆதாரமாக சான்றாக மாறுகிறது. அது இந்த படத்தில் நிகழ்ந்திருப்பதாக நான் நினைக்கிறேன். முதல்
படத்துக்கு செய்யும்போது தான் அது சோதனை முயற்சியாக எனக்கு தோன்றியது. ஆனால் வெவ்வேறு காரணங்களுக்காக முதல் படம் வராமல் ரெண்டாவது படம் தான் முதல்ல வருது. அப்படி பார்க்கும்போது எனக்கு முதல் 2 படங்களுக்கு மட்டும்தான் நான் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியும். ஜிப்ரனை போட்டுட்டா நல்லா இருக்குங்கிற ஒரு எடுத்துரைத்த ஒரு பொறுப்பு எனக்கு இருந்தது. 3வது படம் அதுவாக நிகழ்ந்து விட்டது. இனி வரும் படங்களும் அப்படித்தான் அவர் திறமை காரணமாக நிகழும் நிகழ்வுகளாக இருக்க வேண்டும். ஒற்றுமையாக ஏன் நாம் இருக்க முடியாது என்பதுதான் எனக்கு புரியாத ஒரு விஷயமா இருக்கிறது. சின்ன விஷயம் அது. அந்த கூட்டு முயற்சி இல்லாமல் உலகமே கிடையாது. யுத்தத்தினால் சாதிக்கப்பட்டது எதுவுமே கிடையாது. அது அமெரிக்காவே உணர்ந்து தன்னுடைய மிரட்டு ஆயுதங்களை எல்லாம் எடுத்து மடித்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒற்றுமை என்பது ஏன் இன்னும் நமக்கு வரமாட்டேங்கிறது? கலைஞர்களை விட்டு விடுங்க, அவர்கள் உதிரிப்பாட்டார்கள். வியாபாரிகள் மத்தியில் கூட ஒத்துமை வர மாட்டேன் என்பதுதான் வியப்பான ஒரு விஷயமா இருக்கு. தமிழ் சினிமாலையா? அல்ல, அது தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லைங்க. நான் அமெரிக்கானோட பேசிகிட்டு இருந்தேன். அவர் சொல்லி நம்மளை மாதிரி அழுகிறது இல்லை ரொம்ப. நான் கொஞ்சம் ஜாஸ்தி சொல்லி காட்டிடுறேன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கும் அங்கே நடக்குது. சும்மா இப்போ ஒரு கலந்துரையாடல் பண்ணால் அதுக்கு கேஸ் போட்டு 6 பேர் இருக்காங்க. அதில் 2-3 கெட்ட வார்த்தைகள் சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கேஸ் போட்டிருக்காங்க. நடிகையர்லாம் உட்காந்துருக்காங்க. அது இருக்கு. அவங்களுக்கு என்னென்னா, பஸ்ஸில் டிக்கெட் வாங்காமல் எப்படியாவது கொஞ்சம் தூரம் அடுத்த ஸ்டாப் வரை போய் இறங்கிடணுங்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. நியாயமான கோபங்கள் அணுகுமுறை இதுவல்ல. நேராக வந்து பார்த்து படத்தையே எடுக்காமல் மாற்ற முடியும். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேங்க. திரு காந்தியின் கொள்ளுப்பேரன் அவர்கள் நான் ஹேராம் எடுக்கிறேன்னு தெரிஞ்சதும் சந்திக்க வாய்ப்பு வேணும்னாரு. நான் உடனே சரி பார்க்கணுன்னு. அவர் எவ்வளோ தூரத்தில் இருக்குது உங்களுடைய உள்ளே வாங்கன்னு கேட்டேன். இல்லை நான் இங்கேருந்து பேசிட்டு போகிறேன். எவ்வளோ தூரத்தில் இருக்குது உங்கள் படம்? இல்லை இன்னும் ஆரம்பிக்கலை ஷூட்டிங்க. அப்போ உள்ளே வரேன்னு வந்தார். என்னடா அதுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்ததும், தயவு செய்து இந்த படத்தை எடுக்காதீங்க, நீங்கள் நாத்துராம் கோட்ஸே வேஷம் தானே போடுறீங்க அப்படின்னாரு. இல்லை நீங்கள் எப்படி அதை அப்படி முடிவு பண்ணீங்கன்னு கேட்டேன். இல்லை உங்கள் ரசிகன் நான். அப்படி உங்களுக்கு அந்த எண்ணம் இருந்தது என்றால் நான் உங்களுக்கு கூட ஒரு டெய்லி ஒரு 5 மணி நேரம் எங்கள் கொழுத்தாத்தாவை பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு. நான் வேற ஒன்றும் இல்லை, இந்த படத்தை நீங்கள் எடுக்கிறத கை விட்டுருவீங்கிறது என்னுடைய நம்பிக்கை அப்படின்னு பேசினார். என் கண் கலங்கி விட்டது. நான் சொன்னேன், எனக்கு 1 மணி நேரம் டைம் கொடுங்க. இந்த படத்தை ஏன் எடுத்தே ஆக வேண்டும் என்பதற்கு நீங்கள் எனக்கு வக்காலத்து வாங்குவீங்கன்னு சொன்னேன். அவர் நம்பிக்கை இல்லாமல் தான் என்னுடன் டின்னர் சாப்பிட்டாரு, பேசிகிட்டு இருந்தோம். அதற்கு பிறகு அதுவரை இல்லாத ஒரு காட்சியை நான் இணைத்தேன் அந்த படத்தில், ஹேராம்ங்கிறதுல. காந்தியின் கொள்ளுப்பேரனே அதில் அந்த கதையில் நடிப்பதாக சேர்த்தேன். அதுக்கு அவரும் ஒத்துக்கிட்டு இங்கே நடித்து கொடுத்துட்டு போனார். ஸோ ஒரு படத்துக்கான கருத்து வேறுபாடு வரும்போது இவ்வளவு நெருங்கி எங்களுடன் பேச முடியும். நியாயமான முறையில் பேசினால், நேர்மையான முறையில். காந்திய வழின்னு சொல்லலை நான், இது அவர் வழி. அவர் காந்தி வழியில், அவரும் காந்தி தான்னா கூட அவர் வேறு வழியில் வந்தார் அவர். ஆனால் அதை நேர்மையாக பேசி தீர்த்து கொள்ளும் போது, ஒருவேளை அவர் நான் நிஜமாகவே அப்படி ஒரு கருத்துடைய படம் எடுப்பதாக இருந்தால் அந்த 6 மணி நேரம் அவர் கொடுத்துருந்தா ஒருவேளை அவர் என்ன கன்வின்ஸ் பண்ணி கூட இருக்கலாம். அவ்வளவு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. மனிதர்கள் ஒருவருடன் ஒருவர் தொடர்பு. கோர்ட்டில் போய் எதையும் சாதிச்சிட முடியாதுங்கிறதுக்கு எனக்கு பல உதாரணங்கள் இருக்கிறது. எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வக்கீல்கள் இருக்கிறார்கள் உறவினர்களில். என் வாழ்க்கையில் இருக்குது. முத்தக்காட்சி இல்லாமல் என் வாழ்க்கையே கிடையாது. ஆரம்பத்தில் இருந்து இந்த வீட்டில் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது முத்தம் இல்லாமல் நான் வெளியே போனதே கிடையாது. ஒரு முத்தம் கூட வாங்காமல் நான் வெளியே போனால் அன்றைக்கி வேலை நடக்காது. எங்கள் அம்மாட்ட திரும்பி மறந்து போயிட்டா கூட முக்கிலேருந்து திரும்பி ஒரு முத்தம் வாங்கிட்டு போவேன். ஸோ முத்தம் என் கூட பிறந்த ஒரு உரிமை. அது ஏதோ நம்ம கலாச்சாரத்திலேயே இல்லை என்று நினைப்பவர்கள் தஞ்சை வாணன் கோவை வாசிக்க கடவுது. ஹிந்தியில் போகல இப்போதைக்கு, ஏன்னா அதோட ரைட்ஸ் என்கிட்ட தான் இருக்குது. தெலுங்கில், மலையாளத்தில் எப்பவும் போல ரிலீஸ் ஆகும், கர்நாடகத்திலும் ரிலீஸ் ஆகும். நன்றி.